உலகத்தை பொறுத்தவரை தங்களுடைய படங்களை தவிர மற்றவங்களுடைய படங்களை பாராட்டுற பெரிய மனம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. சிலர் எந்த விதமான பாராட்டுகளையும் வெளிப்படையா தெரிவிக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்கள நேர்ல கூப்பிட்டு பாராட்டி உடனே தங்களுடைய அடுத்த படத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. அப்படிதான் கபாலி படத்துல இடம்பெற்ற நெருப்படா பாடலை எழுதி பாடிய அருண்ராஜா காமராஜ் பலரும் தங்களது படங்கள்ல பாடுறதுக்கும் எழுதுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம கபாலி படத்துல ஃபர்ஸ்ட் டைமா எல்லாரையும் கவர்ந்த பாடலா நெருப்படா பாடல் தான் இருந்தது. படம் வெளியானதுக்கு அப்புறம் திரையில ரஜினியோட நடிப்புல மற்ற பாடல்களை பார்த்த ரசிகர்கள் இப்போ ஒவ்வொரு பாடலா பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நெஞ்சமெல்லாம் பாடலும் இடம்பெற்றிருக்கு. ரஜினியோட நெகிழ்வான நடிப்பு அந்த பாடலை இப்போ எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கு. ரஜினி பட பாடல்களுக்கே உரிய ஸ்டைலே அதுதான். பட வெளியீட்டுக்கு முன்னாடி விட பட வெளியீட்டுக்கு அப்புறம் அதிகமாக கொண்டாடுறாங்க அந்த பாடலை. இதனால அழகான உணர்ச்சி பூர்வமான வரிகளோட கூடிய நெஞ்சமெல்லாம் பாடலை தமிழ்ல அதிகம் பேச தெரியாத நடிகை த்ரிஷா கூட வரிகளை குறிப்பிட்டு பாராட்டி இருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே, கண்கள் எல்லாம் இன்பம் கூடி கண்ணீர் ஆகுதே, பா வாட் அ சாங் தொடர்ந்து ஒலிச்சிட்டு இருக்கு. இசை என்பது அன்புதான் அப்படின்னு குறிப்பிட்டு பாராட்டியிருக்காங்க அவங்க.